அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தர் இந்த நாளை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வாதமாகி தாரும், மகிமை வெளிப்படட்டும். தடைகளை உடைத்தெறியும். ஆயுஷ் நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தேரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற பாடலை பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். 331வது பாடல். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. அன்னாள் கேட்டால் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீர். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவேல் தீர்க்கதரிசியானால் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். மிகவும் உயர்த்தினே நிகரில் அரசனாய், மிகவும் உயர்த்தினே நிகரில் அரசனாய். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. வாலிபன் சிறையிலே எங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. வாலிபன் சிறையிலே ஏங்கினார் விடுதலை, வந்தது உயர்வு ஆளுநர் பதவி. எகிப்து முழுவதும் ஆட்சி செய்தாரே, எகிப்து முழுவதும் ஆட்சி செய்தாரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. கூலிக்காரனாய் உணவு தேடி வந்தார், வீட்டு பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே. கூலிக்காரனாய் உணவு தேடி வந்தான், வீட்டு பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே. ஓடி அணைத்து பாடி மகிழ்ந்தீர், ஓடி அணைத்து பாடி மகிழ்ந்தீர். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக உதவி செய்ய வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக உதவி செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. வல்லமையோடு எனக்குள்ளே வாழ்கின்றீர், செயல்படுகின்றீர், வலுவாமல் காப்பவரே. வல்லமையோடு எனக்குள்ளே வாழ்கின்றீர், வலுவாமல் காப்பவரே, என்றும் இருப்பவரே. வலுவாமல் காப்பவரே, என்றும் நடத்துபவரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஆம், ஆண்டவர் பாடலை கொடுத்தார், பாடி தேவனை நாம் மையப்படுத்தணும். ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கிற வேத பகுதியை வாசித்து தேவனுடைய மகிமை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். 71ஆம் சங்கீதம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சங்கீதம் 71 வாசித்து தேவனை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். மது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தலும், அது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்கதாக கண்மலையாயிரும்.
என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவர் நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கிய என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையை நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்குள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டீர், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாகிறது. என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம். என் ஆத்மா விரோதிக்கிற வெட்கையாளியும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையிலும் லட்சியிலும் மூடப்படுவார் கடவர்கள். நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் நீதியையும் மது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறிவேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றிய மேன்மை பாராட்டுவேன். தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தின் அறிவிக்கவும் முதிர் வயதிலும் நரைமயிரும் உள்ளவனாகவும் வரைக்கும் என்னை விடுகிறாக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது. பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்தீர். என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்டு என் ஆத்மாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்களை வெட்கையில் லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 3வது வெள்ளிக்கிழமையில் இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும் பொழுது எனக்கு சில காரியங்களை நான் உம்மை நம்பியிருக்கிறேன். நான் ஒருபொழுது வெட்க முடியாதபடி செய்யும். உமது நீதியத்தை என்னை விமித்து காத்தலும். உமது சட்டை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். இப்பொழுது வந்தடையத்தக்க கண்மலையாக ரட்சிப்பதற்கு கட்டளையிடுகிறேன். இதை நான் பார்க்கும் பொழுது என் தேவனை துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடு கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவேன். உண்மையாகவே இந்த அனுபவத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவை தொடங்கின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு நபர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை நன்றாக புரிய வேண்டிய எந்த வழியிலே சத்துரு பல வழியிலே நம்மை அலக்களிக்க வகையிடுவான். ஆனால் நம்ம எந்த வழியில் ஆண்டவரை மயப்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஆண்டுடைய சத்தியத்தை நம்ம சொல்லுகிற வேளையில் சத்துரு பல வழியில் தவறாக எடுத்து கிரியை செய்கிறத காண்கிறோம். ஆண்டவருக்கு நான் நினச்சி பார்க்குறேன். ஒரு சம்பவங்களை நம்ம ஒரு சொல்கிறது ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு நிலைக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை எடுத்துக்கொள்கிறவங்களுடைய சத்துரு என்ன பண்ணுறான், அதை போட்டு வித்தியாசமான நிலையில் அவங்கள கொண்டு போயிட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரான். அதுதான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எந்த இடங்களில் இருந்தாலும் சாத்தான் தான் ஜெயம் எடுக்கிறான் என்பதை நம்ம விளக்க முடியுது. அவன் ஆளுங்களை தந்திரமாக வலையில் விட ஏதேன் தோட்டத்தை போல் பாருங்கள். நம்ம ஒரு வியூவில் சொல்லுவோம், ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும், வர ஆபத்துகள் வெளியிருந்து அடுத்த நிலையை தப்பிக்கணும், இப்படி வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் நம்மளை எடுத்து சொல்ல வைப்பார். சொல்லி செயல்படும் பொழுது அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதற்கு ஏற்ற விதமாக அவங்க வழியில், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யார் தாய் போல் பிள்ளை நூலை போல் செல்லனு போல் எந்த வழி வரணுமோ அந்த வழியில் தான் போகணுன்ற மாதிரி சொல்லுடைய எண்ணங்கள் இருக்கும். நம்ம நல்லதையே செய்யணும், நல்லது பேசணும், நல்ல வழியில் போகணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கத்தையே கற்றுக் கொடுக்கணும், வேதத்தில் இருந்து உள்ள ஆசீர்வாதங்களை சொன்னிக்கும், வேதத்தின் கதாபாத்திரங்களின்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம அதை வலியுறுத்துகிறோம்.
ஆனால் யார் எப்படி இருக்கிறாங்களோ அதுதான் அந்த வழியிலே போகணுன்னு தான் சிலர் நினைக்கிறது. இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லாமல் பேச்சிலையும் செயலிலையும் ஒரே விதமாக நம்ம செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சிலர் பேச்சு நல்லா பேசுவாங்க, செய்கையில் காட்ட மாட்டாங்க. செய்கை எப்படியோ இருக்கும், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கையில் ரோமா ஏசா ரோமா யாக்கோபு கை போல் இருக்கும். அப்படி தான் ஈசாக்கு சொல்கிற நிலையில் தான் இன்றைக்கி அப்படி ஏமாத்துக்கிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கி உலகத்தில் அநேகர் அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க. சத்தியத்தை நம்ம சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு எடுத்துக்கொள்ள மனமில்லாமல் ஆகுது. உண்மையானதை நம்ம எடுத்து சொல்கிறோம், இப்படி தாங்க இந்த உண்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் இதுக்காக தான் அப்படின்னு. சில வேளை நம்ம இன்னும் ஞானம் தேவை. ஆண்டவர் இப்போ ஆண்டவர் நல்ல ஒரு பாட்டை கொடுத்தார், நன்றி சொல்கிறேன். ஞானம் கேட்டால் அப்போ ஆண்டவர் இன்னும் ஞானம் வேணும். ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், இந்த காரியத்தை அவங்க இப்படி எடுக்கிறாங்க, அப்போ அவங்க மத்தியில் எப்படி அதை பேசணும். இப்போ ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம திருப்பி குவாலிட்டி பேச வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமாக பேசலாம். அதை நான் உணர்கிறேன். அதுக்காக இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் சூழ்நிலை வரும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு நிலை வருது. இந்த நிலை தான் இருக்குது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் விடுவிப்பார், நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் சித்தம், அவர் அழைத்த தேவன், அவர் அழைத்த அழைப்பில் எப்படி நடக்கணும் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அப்படி செய்வார். அப்படியே நடத்த ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் புரியணும், இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஆண்டோடைய அருள் இல்லைன்னு சொன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. உண்மையாக நான் இதை ஒரு காரியத்தை நினச்சி பார்க்கும் பொழுது, என்ன ஆண்டவரை இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமே, இதிலிருந்து எப்படி எழ முடியும் என்றதான ஒரு நிலை தான் உண்டாகிறது. கவலை. ஆண்டவருடைய அற்புதங்களை ஜனங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தி ஜனங்களை தேவ கிருபைக்குள்ளே பலப்படணுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சத்துரு இப்படி ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கிறான். அதை நினைக்கும்போது தான் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் தேவன் இருக்கிறார். அந்த புரிந்து கொள்ளாமல் நடக்கிற விவரங்கள், என்ன பேசுகிறாங்க, எதற்காக பேசுகிறாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளாமல் சாத்தான் மனசை குழப்பி திசை திருப்பி கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் விடுவிப்பேன். நானும் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு பாடல் தான். இந்த பாட்டை நினைக்கும் போது ஆண்டவர் சொன்னேன், ஞானம் கேட்டால் சாலமன் ராஜா செல்வம் புகழ் சேர்த்து கொடுத்து, நானும் ஆண்டவரை நீ எப்படி பேசணும் ஜனங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் நீங்கள் கொடுக்குற வார்த்தையை தானே பேசுகிறேன், அது எப்படி நான் இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னு இப்போ கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு. நல்ல பாட்டு எவ்வளோ பார்த்தீங்களா, ரொம்ப மனம் குழம்பி இருக்கேன். சில நம்ம ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லி இப்படி இருந்தால் ஆசீர்வாதம், இப்படி இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை, வசனத்தை எடுத்து விளக்க சொல்லி ஏதோ 1-2 வார்த்தையை சொல்லிவிடுது, இது இப்படி இருந்தால் ஆசீர்வாதம், இது 100க்கு 100 அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஆனால் கர்த்தர் பார்ப்பார் எல்லாருடைய நிலையும், நம்ம என்ன செய்கிறோன்ட்டு. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருங்க. ஆனால் ஒன்று, நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படி விட மாட்டார். இன்றைக்கும் பிரிந்த குடும்பங்கள்லாம் இணைக்கணும்னு ஜெபிக்கிற ஒரு நாள். பிரிவினையின் ஆவிகள் ஒழிக்கப்படணும், அதுக்காக நம்ம ஜெபிப்போம். சத்ரு இப்படி பல வழியில் எதையாவது கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பிரிக்க பார்ப்பான், மனசை குழப்பி பிரிக்கிறது வழி தேடுவான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மகிமை இறங்கி அவர்களுக்குள்ள தெளிவு ஆண்டவர் பேசணும். சாத்தான் பிரிக்கிறது பார்க்குறான், உங்களுக்கு நன்மையை கெடுக்க பார்க்குறான் அப்படின்னு. உண்மையாகவே அவர்கள் நன்மை அடைய வேண்டும் என்று தான் நம்ம அதை ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை பேசுகிறோம். அவர்கள் தீமைக்காக இல்லை, அவர்கள் நன்மை அடைய வேண்டும். ஆகவே இந்தந்த இடத்துல இவைகள் இருக்கிறது என்பதை அறிந்து சொல்லி தேவனுக்கு செய்கிற அந்த விதமான காரியத்துக்கு தான் நம்ம பேசக்கூடிய, தீமைக்காக அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுகிற எண்ணம் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு மகிமையை எல்லாரும் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். பிரிவினை ஆவிகள் ஒளியட்டும். அன்பின் ஆண்டவரை நாம் ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரம் இன்றைக்கு பிரிவினையின் ஆவிகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய குடும்பத்தில் கணவன் மனைவி இரத்த சம்பந்தமான பிரிவுகள் இருக்கிறதப்பா. நிரந்தர பிரிவு இருக்கிறது, தற்காலிக பிரிவு இருக்குது. இதை கூட ஆண்டவரே தவறாக புரிந்து கொள்கிற ஆட்கள். ஆண்டவரே, அந்த நிமிர்ந்து நிற்கிற தாய் ஆண்டவரே, அவர்களால் இயேசுவுடைய நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் நினைக்கும் பொழுது செவிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளையும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து செபிக்க கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார்கள், வேதனையும் நெருக்கடியுமாக இருக்கிறார்கள். சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பெரும்பத்தையும் கொண்டு வருகிறதப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க கொடுத்த இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்துரு தீமை செய்ய முடியாது என்று சொன்னது போல ஆண்டவரே, சத்துரு தீமை செய்ய முடியாது. நிச்சயமாக நான் ஒரு விதத்தில் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் காரணங்கள் தெரியவில்லை, எதற்காக பிரிகிறார்கள் என்பது. இரத்த சம்பந்தமான உறவு, சபைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, மற்றபடி பல காரியங்கள் உள்ள உறவுகள் எல்லாவற்றையும் உடைக்கிற தேவன் இன்றைக்கு ஆண்டவரே கிறிஸ்துவே சத்துரு கொண்டு வந்து மனமுறிவை உண்டு பண்ணி ஆண்டவரே பிரிவினை தூண்டி செயல்படுகிற அந்த சத்துருவை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அதை மைண்டில் இருந்து அந்த சிந்தனையில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நீக்கி போடுவீராக. இந்த இடத்துல தேவன் அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. பலைப்பே இயேசு கிறிஸ்து அதட்டுனது போல இயேசு கிறிஸ்து அந்த வல்லமையோடு நீரும் எங்களோடு இணைந்து அதட்டி போடு. இயேசு கிறிஸ்து குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்குது, சந்தோஷத்தை கெடுக்குது, சபையில் சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்குது, குடும்பத்தில் வளர்ச்சியை வரவிடாதபடி பொல்லாத எரிச்சல் பல விதமான கட்டுகளினால் நிறைந்திருந்து பிள்ளைகளை கவலைக்குள் ஆக்கி மனம் உடைந்து போகிறது. அதே விதமான சபையில் அப்படித்தான் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக எடுத்து எதை பேசினாலும் குற்றங்களாக எடுத்து என்ன செய்கிறது என்பதை அடுத்த நிலையை அறிகிறாண்டவர். இந்த ஊழியர்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு போதித்து தாரும் ஆண்டவரே. போதித்து அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வின் ஆண்டவரே, இல்லாத வாழ்வின் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துரு தலித் கவிழ்த்து ஓடட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் என் தேவனுடைய சிந்தை எதுவார் அது மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அன்கின்ற நாவி என்றார் ஆண்டவரே. பாவம் ஸ்தோத்திரம். வராமல் நாவி நாமத்தில் அழைக்கப்படுகிறார். இயேசுவே ஜெய கிறிஸ்துவ முன் சொல்லுகிறார். ஜெயமாக நடத்தினவர். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. சத்துரு சேனை தொடர்ந்து அவனை அழிக்க தேவ கிருபை ஜெயமாக நடத்தி செல்வார். ஜெயமாக நடத்தி கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். அவர் நாமத்திற்கு, அவர் நாமத்திற்கு ஆண்டவரே. பாவம் வேண்டாத நிலவினங்கள் ஆண்டவன் முன் வைக்கின்றேன். மீண்டும் மாண்டு மடியட்டுமே. என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அறிகிற எங்களை பிரிவுக்கு தோண்டுகிற சதி மோசாவிகள் இயேசுவே நீர் இருக்கும் பொழுது சோர்ந்து போவதில்லையே. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்கள் குடும்பத்தில் வெற்றி, எங்கள் சபையில் வெற்றி, எங்கள் தேசத்தில் நாட்டில் வெற்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்குது அப்பனே. மகுஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகுஸ்தோத்திரம் இயேசுவே, மகுஸ்தோத்திரம். வல்லமே நாவியானவரே மகுஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகுஸ்தோத்திரே. கட்டில் துணையானவரே மகுஸ்தோத்திரம். தேவபிதா எந்த மெய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைவேன் என்று அவராய் அவர் என்னை பயன்பொன் மேல் அவர் மேல் நடத்தியார்.
ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்திய கர்த்தாவே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவை நாங்கள் விடக்கூடாது. இயேசுவே நீர் எங்களை விடக்கூடாது. அந்த புடம் விட்டு எங்களை சுத்த பண்ணாக மாற்று தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ பேர் வாங்கும்போது மகிமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இருக்கிறது சேர்த்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். கர்த்தரை அப்படியே சேர்ந்து நினைத்ததை எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் காண்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் இப்படி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். மகிமை அனுப்புங்க இயேசுவே. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது ஜனங்கள் மனதிரும்படி ஆண்டவரை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளை போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே இந்த நேரத்தில் கூட இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைக்கும்படி செய்யும் ஆண்டவரே. இரத்த சுமந்தமான கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இவனைகளிலிருந்து அவைகளை அவர்களை இணைத்து ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். சபைக்கும் விசுவாசிகளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற பிரிவினை ஆண்டவரை வசனத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாது இருக்கிறதப்பா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் வருவாங்க ஆண்டவரே. வா, இந்த வழினால் எதுவும் வரக்கூடாது. இன்னும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் விருப்பம் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் செய்யும். கத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. வல்லமை வெளிப்பாடு செய்கிறார். ஆசனத்தில் வீட்டிருக்கிறவரே ரத்தமான உறவுகளை நீர் இணைக்கும். சபைக்கும் ஆண்டவரை விசுவாச மக்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே இதுவரையில் நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மாணவிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். என்ன வேணும் மாதிரி வற்றி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை நிரக்க நிறைந்த சமாதானம் தேவனில் கூட வாசம் பண்ணி முடிச்சவர்கள் சமையல் எடுத்து பயன்படுத்த கத்தபடி ஆண்டவரை நேரண்டவரை அடியில் கட்டுகிற விண்ணப்பத்துக்கு செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. என் தேவனே மத்திருக்கிறேன் காத்த நல்ல தேவன். இயேசுவையர் ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அனுதினம் வேத வாசி செபிக்கவும் உலக கவலையினால் உலக பேருந்தினால் அழித்து விடாதபடி தேவ கிருபை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே. கண்டா மிருகத்துவத்தை பெற தருகிறவர் இன்றைக்கும் ஆண்டவரே. திருமணமாக பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை கட்டளையிடம் பிரிந்த குடும்பங்கள் இணையிட்டு சபையில் ஆண்டவரே இருக்கிற பிரிவினைகளை ரிமைண்ட் பண்ணுவேன் ஆண்டவரே. சபை ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஆண்டவரே அவருடைய வளர்ச்சிக்குப்பா எங்களுடைய தடிச்சு என்ன என்பதை நாங்கள் பார்த்து கிரீசியை கத்த உதவி செய்து ஸ்தோத்திரம். துணிகரமாக இருக்கிறவர்களை நீ மீட்டுக்கொள்ளும்படி செபிக்கிறோம். துணிகரமாக செல்கிறாங்க அவங்களுக்கு தான் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எல்லா வார்த்தையாலும் எடுத்தால் இப்படி ஆண்டவரே அதான் நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்க. சப்பா நீர் அறிகிற தேவன் நமக்கே மகிமை கனவு செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமாம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசிக்கிற சகல அந்த கால வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமாம்.